வணக்கங்க. நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். வெறும் சனிப்பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் கிடையாது. ஏற்கனவே குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகு கேத்து பயிற்சி, ப்ளஸ் இப்போது நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்து சனிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான காலங்கள். ப்ளஸ் 2ஆம் இடத்துல குரு வேறு உச்சனாக இருக்கார். ஸோ மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, குரு உச்சனாக இருந்து 2ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருந்து சனியும் 6ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறதுங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி நிலைமை வரும். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 2ல் குருவும் 6ல் சனியும் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் இன் 60 இயர்ஸ் இந்த காம்பினேஷன். அடுத்த காம்பினேஷனுக்கு 40 வருஷம் ஆகிடும், வயசாகிடும். ஸோ இதில் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு இஃப் யூ ஆர் இன் டு எஜுகேஷன், நான் வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், ஐ வாண்ட் டு அப்கிரேட் மை செல்ஃப், ஹையர் எஜுகேஷன் பண்ணோன்னா ஸ்மூத்தாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இருந்த தடைகள் எல்லாம் விளையிடும். அடுத்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெரியர் ஆர் பிஸ்னஸ், அதில் ரொம்ப பெரிய ஒரு யோகமான காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், நடக்கும். எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கீங்க. அதனால் இந்த காலத்தில் நிறையா நம்மளோட முயற்சிகளையும் உழைப்புகளையும் போட்டு வீல் ஹேவ் டு மேக்ஸிமைஸ். அந்த டைமில் நீங்கள் இருக்கீங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நான் 50,000 சம்பாதிக்கிறேன்னா யூ வில் கெட் 1 lakh salary, சம்திங் லைக் தட். அந்த அளவுக்கு ஒரு டெஃபினட் க்ரோத்தை அந்த சனி பகவானும் இருக்கக்கூடிய குருவுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கல்யாணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கல்யாணம் ஆகிடும். இல்லை கல்யாணத்தில் சில பேருக்கெலாம் பிரச்சனைகளில் இருப்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு வழி வந்துடும், ஆர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். கடன் தொல்லைகள் அதிலிருந்து டெஃபினட்டாக யூ வில் கம் அவுட். கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவீங்க. நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. வெளிநாடு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இல்லை வீடு வாங்கிறது, இல்லை ஒரு கார் வாங்கிறது, ஆல் ஆஸ்பீஷியஸ் திங்ஸ். இந்த மாதிரி ஆல் க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு புண்ணிய காலங்களாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சிலேருந்து அமையும். ஏன்னா குரு பயிற்சி வரும்போதே சில முன்னேற்றங்கள் வரும்னு சொல்லியிருந்தாலும் சனி மாறினாதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த நவம்பர்லேருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு யோக காலங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். பிஸ்னஸாக இருந்ததுனாலும் பிஸ்னஸில் புது முயற்சிகள், புதுசாக ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இல்லை புதுசாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், வேலையை விட்டுட்டு தாராளமாக பண்ணக்கூடிய ஒரு சூழல்களில் தான் இப்போ மிதுன ராசிக்கு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். அதாவது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிறக்கும்பொழுது சந்திரன் அப்படிங்கிற ரகம் மிதுன ராசியில் இருந்தபோது நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் மிதுன ராசின்னு சொல்கிறீங்க. அந்த 12 ராசிகளில் 9 கிரகங்களும் வேறு வேறு ராசிகளில் இருக்கும். சூரியன் மேபி மேஷத்தில் இருக்கும், சனி எங்கேயாவது துலாத்தில் இருப்பார். இந்த மாதிரி 9 கிரகமும் வேறு வேறு ராசிகள் இருந்தாலும் சந்திரனுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, சந்திரன் மிதுனத்தில் இருக்கும்போது பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது மீதி இருக்கிற 8 கிரகங்களோட பொசிஷனை நம்ம பார்க்குறதே இல்லை. அது எப்படி பார்க்க முடியும்? உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஜாதகத்திலேயே தொழிலுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும். அவர் எவ்வளோ தூரம் பலமாக இருக்கார், எவ்வளோ தூரம் பலமாக இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணால் தான் உங்கள் தொழில் ஆர் கெரியர் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியும். ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறது, அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியாக ஒரு கிரகம் ஒருத்தர் இருப்பார். அவரோட நிலைமை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு பலமாக இருக்கார் அப்படின்னு பார்த்து, ப்ளஸ் இப்போ உங்களுக்கு திசைன்னு ஒன்று நடக்கும். குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு நடந்துகிட்டு இருக்கும். அவர் எவ்வளோ தூரத்துக்கு நல்லவர், இல்லை எவ்வளோ தூரத்துக்கு அவர் கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் கேஜ் பண்ணி அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு 100% இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்காக இந்த குரு பயிற்சியெலாம் சனி பயிற்சியெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. அதுக்கு பலன்கள் உண்டு. ஒரு 35% பலன்கள் இருக்குமே தவிர இட் வில் நாட் பி 100%. அப்போது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, அங்கே வெப்சைட்டுக்கு வாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே யூ கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, உங்களோட ஜாதகத்துக்கான ஒரு பலன்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா,
அந்த பலன்கள் மேபி ஃப்ரம் 2007 அப்படின்னு நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் பாஸ்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு வீடியோவை ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் அகெயின் பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். ஃப்யூச்சர் எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு சஜஷன் வேணும் அப்படின்னா ஜோசியம் பார்ப்போம், ஆர் கஷ்டத்தை இருந்தால் ஜாதகம் பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கும்போது ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்ரீனிவாசன் கிட்ட அவர் மிதுனராசி என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பார்ப்போம், நத்திங் ராங். ஆனால் என்ன மாதிரி ஜோசியர்கள் எல்லாருமே உங்களோட ஜாதகத்தை ஒரு புக்கு மாதிரி படிக்கக்கூடியவர் தானே தவிர உங்களோட விதியையோ உங்களோட வாழ்க்கையோ மாற்றக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தால் முதல்ல நாங்கள் எங்கள் விதியெல்லாம் மாற்றிப்போம் இல்லையா? ஸோ அப்போ அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறது யார் அப்படின்னா நிச்சயமாக கடவுள் தான். அந்த கடவுள் இருக்கிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே அவர் இருந்தாலும் மெயினாக நம்ம தரிசிக்கக்கூடிய இடங்கள் தான் நம்ம கோவில்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்டியன் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணும்போது we call it as church, பைபிள்னு சொல்கிறோம். so many things for so many people following so many religions. அதில் இப்போது இந்து கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கோமே, பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிலீஜன்லேயே there are so many gods. சிவன், பிள்ளையார், விஷ்ணு, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், அம்பாள், முருகன், ஏகப்பட்ட கடவுள்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கடவுள் எடுத்துக்கோங்க. ஒரு பெருமாளே எடுத்துக்கோங்க. பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போனீங்கன்னா அவரை ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறோம். ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா அவர் ரங்கநாதர்னு சொல்கிறோம். ட்ரிப்ளிகேன் சென்னையில் பார்த்தசாரதின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே ஒரே பெருமாள் தான் சொல்கிறோம். அப்போ ஏன் இவ்வளோ பெருமாள் இருக்குது? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். இதுவுமே யாருக்கும் சொன்னதில்லை. இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறோன்னா, ஒரு டைம் சரியில்லை அப்படின்னா ஒருத்தரை கன்சல்ட் பண்ணுறோம். அவர் உடனே உங்களுக்கு ராகு சரியில்லை, ராகுவை சரி பண்ணணுன்னா ராகுக்கான கோவில் காளஹஸ்தி இல்லை திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம பக்தியாக டைம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி அங்கே போய் ப்ரே பண்ணிட்டு வரோம். ஆனால் நமக்கு பலன்கள் வராது. இன்னொருத்தர் கன்சல்ட் பண்ணுவோம். அவர் திருப்பி வில் சே சம் அதர் டெம்பிள். அவர் சில பேர் நீங்கள் ஜெம் ஸ்டோன் போட்டுக்கோங்க அது மாறும்னு சொல்லுவாங்க. நத்திங் ராங். ஆர் நேமை மாற்றிக்கலாம், ஹோமம் பண்ணலாம். ஸோ மெனி திங்ஸ் வி ஆர் டூயிங். ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப உண்மை அதிகம் எதில் அப்படின்னா கோவில்களில் தான். பட் கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கோவில்களை ஏன் கட்டினாங்கன்னு தெரிஞ்சாதான் அதோட உண்மைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு ராசி, இப்போ திருவாதிரை அப்படி ஒரு நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. திருவாதிரைங்கிறது சிவபெருமானோட நட்சத்திரம். அப்போ சிவபெருமானோட நட்சத்திரம் திருவாதிரைன்னா இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோவில்களுமே திருவாதிரை நட்சத்திரமாக தானே இருக்கணும். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு கோவிலில் பெருமாளோட நட்சத்திரமான திருவோணத்திலேயே சிவபெருமான் இருப்பார், ஒரு சிவன் கோவில் இருக்கும். எதுக்காக அப்படி அமைச்சாங்க? ஏன்னா இப்போது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி பலன்கள் சொல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாக்ஸில் 9 கிரகம் இருக்கும். அது என்னென்னா 9 கிரகமும் வேறு ஸ்பீடில் அந்த 12 பாக்ஸை சுற்றிட்டே இருக்குது. மனுஷங்க பிறந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நேற்று நம்ம பிறகுல பலாயிரம் வருஷமாக மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த 9 கிரகம் அந்த 12 ராசி தானே சுற்றுது. அப்போது உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லையா? அப்போது என்ன மாதிரி ஒரு ஜோசியர் இருந்திருப்பார் இல்லைங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஜோசியரே நம்ம சொல்லக்கூடாது, அவங்களாம் தான் மகரிஷிகள், அவங்களாம் தான் சித்தர்கள், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். அவங்க எழுதின புக்ஸு, அவங்க சொன்ன விஷயங்களில் தான் என்ன மாதிரி ஜோசியர்கள் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர எங்களால் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அவர் கண்டுபிடிச்சாலுமே அவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஓகே, அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் மாதிரி கிரக நிலைகளில் சிரமங்கள் இருக்கீங்க. உடனே அவர் கூப்பிட்டு, ராஜா உனக்கு டைம் சரியில்லை, நீ என்ன பண்ணணும்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் நீ கோவிலை கட்டணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லா கோவில்களுமே நட்சத்திரத்தை பேஸ் பண்ணியும் ஒருத்தரோட ஜாதகத்தை பேஸ் பண்ணியும் கட்டினதுன்ற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகத்துக்குன்னு அவங்க கட்டவே இல்லை. இன்றைக்கி தவறுதலாக நம்ம என்ன பண்ணுறோம், சனி அப்படின்னா சனிக்கு சரினா திருநள்ளாறுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறோம். குரு அப்படின்னா ஆலங்குடிங்கிற இடத்துக்கு போகிறோம். ஹானஸ்ட்லி நம்ம அங்கே போயிட்டு வரோம் இல்லையா, பலன் வருதான்னு பார்த்தா வராது. அதுக்காக அந்த தெய்வம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு கிரகத்துக்குன்னு கோவில் கட்டலையே, ஒரு ஜாதகத்துக்குலாம் கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ அது எதுன்னு உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் ஏதோ ஒரு கிரகத்துக்குன்னு போகும்போது அவர் பரிபூர்ண பலனை கொடுக்க முடியாது. அதனால் இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள். அது எதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நீங்கள் சுபிட்சங்களில் கஷ்டங்கள்லேருந்து வெளில வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம்.